ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அதாவது நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணுமா? நம்பிக்கையோட ஜெபிக்கணுமா? எப்படிப்பட்ட நம்பிக்கை? எதை நான் கேட்கிறேனோ அதை தேவ சமூகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவிலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். தேவனால எல்லாம் கூடும். அப்போ இயேசு கிறிஸ்துவால நமக்கு ஆசீர்வதிக்க முடியும். நமக்கு என்ன தேவை அதை கொடுக்க முடியும். கண்டிப்பா தாவீது சொன்னது போல எதை நாம் கேட்கிறோமோ அதையே தொடர்ந்து நாடி ஜெபிக்கணும். அதுதான் ஜெபம். நம்பிக்கையோட நீங்க கேட்கணும், விடாப்படியா கேட்கணும். தேவ சமூகத்துல வைராகியத்தோட நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், சுகத்தை கொடுக்க விரும்புகிறார், பலத்தை கொடுக்க விரும்புகிறார், பயத்தை நீக்க விரும்புகிறார், இருளை மாற்ற விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்பிக்கையோட வைராகியத்தோட இருக்க வேண்டும். யாக்கோபை போல ஜெபித்து பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா இதான் விரும்புகிறவரா இருக்கிறார். நம்மை ஆசீர்வதி